பாசுரம் வரைக்கும் பார்த்துட்டோம். 9வது பாசுரத்துல நவரத்தனத்தினால ஒரு விளக்கு வைக்கிறதா மாதிரி பொருள். நவரத்தினத்தினால விளக்கு வைக்கும். அதுக்கு பேர் அணையா விளக்கு. அந்த விளக்கா யார் இருக்கிறதுன்னா பெருமாளே இருக்கிறார். ஏன் விளக்கா இருக்காருன்னு கேட்டா, அந்த காலத்துல எல்லாமே குடிசைங்க. அந்த காலத்துல எல்லாம் குடிசைங்க. இந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லை. அதனால அவர் என்ன பண்றாரு, வைகுந்தத்தோட ஒளியை கீழ் உலகுக்கு அனுப்புறாரு. கீழ் உலகத்துக்கு அனுப்பிச்ச உடனே அங்கே பொழுது விடிஞ்ச மாதிரி தெரியுது. ஏன் பொழுது விடிஞ்ச மாதிரி தெரியுதுன்னு கேட்டா, பெருமாள் அந்த குடிசையெல்லாம் மாளிகை ஆக்கின மாதிரி ஆக்கிடுறார். மாளிகை ஆக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி அவரே அகல்ல நெய்யா இருந்து தீபமா இருந்து சொல்றா எழுகிறார். அப்ப சில பெண்கள் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. படுத்துட்டு இருக்கிற பெண்களை எழுப்புறா மாதிரி சொல்றாங்க. அவங்க ஒக்களிச்சு படுக்கிறாங்க, திரும்பி படுக்கிறாங்க. அந்த நகையெல்லாம் சத்தம் போடுது, வளையல் எல்லாம் சத்தம் போடுது. இந்த ஆண்டாளோட பாசரத்துல அவரை அடையறதா எழுதியிருக்காங்க அவங்க. அவர் எப்படி வர்றாருன்னு கேட்டா, கல்யாணமாய் ஒரு பெண் வீட்டுக்கு வந்து ஒரு குழந்தையோட வந்துட்டு தன் வீட்டுல தூங்கிட்டு இருந்தா, அந்த குழந்தைய பார்த்து எப்படி தகப்பனார் ரசிப்பாரோ அந்த மாதிரி கண்ணன் வந்து கோபியர் எல்லாம் ரசிக்கிறார். இதுதான் இந்த ஸ்லோகம் வரைக்கும் உள்ள பொருள். ஆனா அது ஆண்டாள் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, யாருமே எழுந்துக்கல, ஒருத்தர் வீட்டுக்கு போய் எழுப்புறாங்க. ஒவ்வொரு தெருவில் இருக்கிற பெண்கள்லாம் ஒன்னா சேர்றாங்க, சேர்ந்து எழுப்புற மாதிரி எழுதியிருக்காங்க. அப்போ ஒரு பெண் எழுந்துக்கல. ஏன் எழுந்துக்கலன்னு கேட்டா, நிறைய விளக்கு இருக்கு, அரண்மனைக்குண்டான மாதிரி அந்த குடிசைய பெருமாள் பண்ணியிருக்கார், நட மாறி எடுத்த அந்த மாதிரி தான் போகணும். அதாவது இதற்கு முன் பாசுரங்கள் சொல்லப்பட்டது வைகுந்தத்தை கீழ் இறக்கி கொண்டு வருவதாகவும், வைகுந்தத்தை கீழ் இறக்கி கொண்டு வருவதாகவும். சரி, வைகுந்தம் கீழ் வரவில்லை, கண்ணனே கீழ் இறங்கி வந்தால்தானே நவரத்தினமான விளக்குகளாக கோபியர்கள் வீடு அலங்கரிக்க முடியும். வைகுந்தம் வருகின்றதோ இல்லையோ, அதன் ஒளி வந்துவிட்டது. மேற்படி இறைவனே தன் திருக்கரங்களால் அந்த இல்லத்தை அரண்மனையாக மாற்றி தீபங்களை ஏற்றி வைக்கிறார். அந்த தீபங்களில் தானே ரத்தனமாக ஒழிக்கின்றான். அணையா விளக்குக்கு தூமணி அப்படி என்பது பொருள். அப்பொழுது கூட அந்த ஆயர் குலத்தை இடைத்து பெண்கள் எழுந்து கொள்ளவில்லை. காரணம் என்னவெனில், முன்னாள் இரவு அரிநாமத்தை பேசிக் கொண்டிருந்தனர். அந்த பேச்சால் வாயடைத்து பற்கள் கடித்துக் கொண்டு இரு உதடுகளை மூடிக்கொண்டு படுத்துவிட்டனர். திறக்க முடியவில்லை. ஆகவே தாழ்த்திரவாய் இது போன்ற வாசகங்களை வைத்து
ஆண்டாள் 9வது ஸ்லோகத்தை முடித்தாள். மணிக்கதவும் தாழ்த்தரவாள். 10வது பாசுரம் நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மானாய். நோற்று இந்த சொல்லில் சொர்க்கத்தை அடைவது சுலபமான வழி. நோற்று எத்தனையோ நோன்புகள் உண்டு. இந்த நோன்பிற்கு, அதாவது விரதத்திற்கு, நோற்று என்பது வைணவ பாஷையாக இருக்கலாம். இந்த நோற்று என்ற சொல்லுக்கு அனைத்து விரதங்களை விட தலை சிறந்த விரதம் இதுவே. இதற்கு சொர்க்கம் கிட்டும் என்பது பொருள். நோற்று அனைத்து நோன்புகளை விட சிறந்தது, தலையாயது. வேதங்களிலே காயத்ரி சிறந்தவள் என்று சொல்லவில்லையா? அதேபோல் ஆண்டாள் பெண் பாவைகளுக்கிடையில் தானும் நோன்பு இருக்கிறாள். அதனால் நோற்று என்ற வாசகத்தை முதலில் ஆரம்பித்தார். சொர்க்கம் வருகின்றதோ இல்லையோ, பெருமான் இறங்கி வந்தானோ இல்லையோ, கீழ்வானம் சிவத்ததோ இல்லையோ, மணிக்கிற கதவு திறந்ததோ இல்லையோ, இந்த 10வது பாசுரத்தில் சொர்க்கத்தை காட்டிக் கொடுக்கிறாள். சொர்க்கம் நோற்று இந்த மார்கழி மாதத்திலே 10ஆம் நாள் விரதம் இருப்பின் 10வது நாள் ஒரு நாள் மட்டும் அதிகாலை எழுந்திருந்து இந்த பாசுரத்தை படித்தோமானால் ஆண்டாள் நம்முடன் சேர்ந்து விரதம் இருந்ததாக ஐதீகம். அந்த ஒரு நாள் விரதத்தின் வழிப்படி சொர்க்கம் அடைவாய் என்பது பொருள். ஒரு பெண் சொர்க்கம் அடைவதற்கு முன் திருமண வைபவம் இனிதே நடக்கும், பிள்ளை பேரு இனிதே நடக்கும், மற்றைய வசதிகள் இனிதே கிடைக்கும். இதுகள் கிடைத்து மனம் இதுகளில் மயங்காது, மனம் இதுகளில் மயங்காது ஆனந்த வசப்பட்டு இறைவனை தொழுது சொர்க்கம் புகுதல் என்பதை சொல்கின்றது. நோற்று சொர்க்கம் புகுகின்ற, சொர்க்கத்துக்குள் சுகத்தை அனுபவிப்பது என்பது பொருள். சொர்க்கத்துக்கும் மனிதனுக்கும் இடைவெளி அதிகம். சொர்க்கம் அதனுள் புகுந்து இன்பத்தை அனுபவிப்பது என்பது பொருள். அதற்காக இந்த நோன்பு. இறைவனோடு ஆனந்தத்தை அனுபவிப்பது. அந்த இறைவன் யாராக இருக்கும்? கிருஷ்ணனாகத்தான் இருக்க முடியும். அவன்தான் ரங்கத்திலே அரங்கநாயகனாக இருக்கிறான். ஸ்ரீரங்கநாதர் என்று பெயர் பெற்றான். 10வது பாசுரந்தனில் சொர்க்கத்தை சொல்கின்றாள், சொர்க்கத்துக்குள் ஊடுருவதை சொல்கின்றாள். சொர்க்கத்திற்குள்
ஊடுருவி சென்று அந்த இன்பத்தை அனுபவிப்பது. அம்மானாய் சுவாமியானவளே, சுவாமியோடு சேர்ந்தவளே. இங்கிருந்து போன பெண் ஆண்பாலாக மாற்றப்பட்டு அவளும் கிருஷ்ணனோட தேஜஸ் அடைகிறாள். இதில் ஆன்மீக கருத்து, மார்கழியில் தூக்கத்தை குறைப்பின் ஆயுள் நீட்டிக்கப்படும். இதுதான் மூல சூத்திரம். சொர்க்கம் வருகின்றதோ இல்லையோ, மார்கழியில் 30 நாள் தூக்கத்தை குறைத்துக் கொள்வது. எது முதல் எது வரை? இரவு 2:30 முதல் 6 மணி வரை விடியற்காலை. முடியாத பட்சத்தில் 4:30 முதல் 6 வரை. முடியாத பட்சத்தில் 5 முதல் 6 வரை. ஒரு இல்லத்தரசி விழிப்பாரானால், தெய்வ சிந்தனையோடு இருந்தால் அங்கு லக்ஷ்மி தங்கிவிடுகிறாள் என்பது பொருள். ஏன் 2:30 மணிக்கு பெருமாள் வரையறுக்கிறார்? நாம் தூங்கும் முன் ஸ்ரீ வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய பரந்தாமன், அவனுக்கே பிடித்த அவதாரங்களில் முக்கியமான அவதாரமான கிருஷ்ண அவதாரம், அந்த உரு கொண்டு அந்த இல்லத்திற்கு எழுந்தருளுகிறான். இதை நமது ஊனக்கண்ணால் காண முடியும். 10வது பாசுரத்திற்கு சொர்க்கமே அளிப்பதாக சொல்கின்றான். நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மானாய். நோற்று என்பது அனைத்து விரதங்களில் முதன்மையான விரதம். வைஷ்ணவ சொல் நோன்பு. மாமியார் தன் மருமகளுக்கு சில நோன்புகளை பிடித்துக் கொடுப்பாள். அடுத்த ஆண்டு முதல் இதை நீயே செய்து கொள். அன்று முதல் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பற்று விட்டது என்பது பொருள். இங்கே நோன்புதனை லட்சுமி கோபியர்களுக்கு பிடித்துக் கொடுத்தது போல் தன்னோட பக்தர்களையும் அதே அரவணைப்பில் இந்த நோன்புதனை பிடித்துக் கொடுக்கின்றாள். இதற்கு ஆயுள் விருத்தி. இந்த இலக்கம் நடக்கக்கூடிய வேளை 2:30 மணி. 2:30 மணி. 2:30 மணிக்கு பின் ஆண்டாள் தானே தன்னந்தனியாக இந்த நோன்புக்குண்டான ஏற்பாடுகளை தன் பக்தர்களுக்கு செய்கிறாள். 2:30 முதல் 3 வரை கண்ணனாக ஆண்டாளோடு எழுந்தருளப் பண்ணி இந்த நோன்புதனை முடித்தே வைக்கிறாள். பெண்ணுக்கு ஆயுள் விருத்தி. திருமணான பெண்ணாக இருப்பின் மாங்கல்ய விருத்தி. மாங்கல்ய விருத்தி என்பது தன் கணவரின் ஆயுள் பாகம் கூடுகின்றது. சகல விதமான ஐஸ்வர்ய லாபங்களும் கிடைக்கின்றது. ஆகவே இந்த ஒரு நோன்பிற்கு இவ்வளவு பலன். நோற்று சொர்க்கம். சொர்க்கம் சொர்க்கத்தினுள் புகுந்து அனுபவித்தல். இங்கே
தெளிவற்ற பயம் ஒன்று பிறக்கும். என்ன பயமெனில், சொர்க்கத்துக்கு போக வேண்டுமானால் உயிரற்ற உடல்தானே போகும். உயிரற்ற உடல்தானே போகும். இறந்த உடல் மண்ணில் வீழும் அல்லவா? இது போன்ற ஒரு சந்தேகம் பிறக்கும். பிறக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் இருக்கும் கிரகமான வீடு 2:30 முதல் 3 மணி வரையில் கண்ணனின் திருக்கரங்களில் இருக்கின்றது. அந்த திருக்கரத்திலுள்ளே லட்சுமியும் உள்ளாள். ஆகவே உடலோடு கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். ஆகவே ஆண்டாள் கீழ்வானம் 8வது பாட்டில் துவக்கியிருக்கிறாள். 8வது பாசுரத்தில் வைகுந்தமே, வைகுந்தத்தின் ஒளி, வைகுந்த பெருமான் கீழே வந்ததாக பொருள்படும்படி, அல்லது அந்த ஒளி வீசி அந்த இடம் விடியற்காலை ஆனது போல் பறைசாற்றுகிறாள். ஒளி வருமின் இறைவன் வந்துதான் ஆக வேண்டும். ஆகவே இங்கே உடல் தள்ளப்பட்டு சூட்சமமான ஸ்தூலத்தை விட்டு பிரிந்த உடல் சூட்சமம் என்று ஒன்று உண்டு. அதுதான் மேலே போவதாக பொருள்படும்படி மேல்வாரியான அர்த்தமாக தென்படும். ஆனால் அதுவல்ல. எம்பெருமான் 2:30 விடியற் காலை நமது கிரகங்களுக்கு, அதாவது இல்லத்திற்கு எழுந்தருளப் பண்ணுகின்றான். ஆகவே நோற்று என்று துவைக்குகின்றான். நோற்று என்று ஒரு நோன்பு. அதுபோன்று 30 பாசுரத்தில் 30 வகையான நோன்புகளை சொல்கின்றான். 10வது பாசுரத்திலே அன்றே உனக்கு சொர்க்கம் கிடைத்ததாக சொல்கின்றான். நீ தூங்குகிறாயோ, நடக்கிறாயோ, உனக்கு பேய் பிடித்ததோ, பேய் பெண்ணே எழுந்திராய், இதற்கு முன் கண்டிருப்போம். எருமைகள் இதற்கு முன் கண்டிருப்போம். ஊமை செவிடு என்று சொல்லியிருப்பாள். எந்த வகையாக இருப்பினும் அதுகளை தள்ளிவிட்டு 10வது நாள் பாசுரத்துப்படி முதலில் ஆயுள் நீள்கிறது, ஆரோக்கிய வரவு ஏற்படுகிறது, வித்தை வரவு ஏற்படுகிறது. சொர்க்கம் உடலோடு அனுபவிக்கலாம் என்பது தாற்பயம் உண்டு. உடலோடு என்பது பகவான் நமது கிரகத்திற்கு, கிரகம் எனும் வீட்டிற்கு 2:30 மணி இரவு வருகின்றான் என்பது பொருள். அந்த நேரம் எழுந்து இந்த 10வது பாசுரத்தை தியானம் பண்ணினால் ஆயுள் நீடுகின்றது. 10வது நாள் வழக்கப்படி தூங்குவோமானால் ஆயுள் குறைகிறது. ஏன் 10வது நாள் அந்த வாசகத்தை குறிப்பிட வேண்டும்? கிருஷ்ணனின் அவதார நோக்கம் 10. கிருஷ்ணனுக்கே 10வது அவதாரத்தில் முடிவு. அதுதான் கல்கி. அதற்கு மேலும் ஒரு படி கூட்டுகிறாள் கோபியரின் பக்தியை. ஆகவே நூற்று சுவர்க்கம் புகுன்ற அம்மானாய். அம்மானாய் என்பது இறைவனோடு கலந்த பெண் ஒருத்தி ஆண்பாலாக மாற்றப்பட்டு போன பெண்ணா அல்லது கிருஷ்ணனா, எவ்வளவு கிருஷ்ணன் போல் மாறிவிட்டாளே என்பது அம்மானாய் என்ற சொல்லை புகுத்திருக்கிறது.
மாற்றமும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பது. மாற்றமும் ஸ்தூல உடல் தெய்வீக சக்தி அடையும் போது அங்கு பேசுவதற்கு இடமில்லை. பேச வேண்டியது ஒன்றுமில்லை. ஒரு பெண் கிருஷ்ணனாகவே மாற்றப்படுகிறாள். மாற்றப்பட்ட பின் கிருஷ்ணனோடு பேசுவாளா, மாற்றப்படாத ஒரு சாதாரண பெண்ணிடத்தில் பேசுவாளா? இது முடியும் நேரம் 2:30 மணி. இது முடிந்த பின் அந்த பெண் வேறொரு இடத்தில் பேச வேண்டிய அவசியமில்லை. மற்றொருத்து கேட்கிறாள், இன்று கண்ணன் 2:30 மணி இரவு வந்தான். என்ன ஆனது? நானும் கண்ணனானேன். அதற்கு பதில் உரைக்கவில்லை. வந்த பெண்ணுக்கு மற்றொரு பெண்ணுக்கு இவை அனைத்தும் தென்படுகிறது. வாய் திறந்து பேசக்கூடாதோ, மாற்றம் தாராரோ. ஒரு பெண் மற்றொரு கிரகத்துக்கு எழுந்தருள பண்ணுகிறாள். வரும்போது அந்த பெண் தன்னிடத்தில் பேசாததைக் கண்டு மாற்றமும் பதிலுக்கு ஒரு வார்த்தையாவது பேச வேண்டும் என்று வினவுகிறாள். தாராரோ, பேசவில்லை. பேசக்கூடாதா என்று கேட்கிறாள். அதன் பொருள் 2:30 மணி அளவில் கிருஷ்ணனோடு ஐக்கியமாகி தானும் ஆண் உருவம் கொண்டது போலாகி இறைவனோடு கலந்த ஒரு பெண் மற்றவர்களோடு பேச வேண்டிய அவசியமில்லை. வாசல் திறவாதார். வாசல் திறவாதார். வாசல் என்று சொல்வது இங்கே திருவாய். முகத்தில் இருக்கக்கூடிய உதடுகள் பிரிந்து வாயை திறந்து பேசுவதாக பொருள் எடுத்துக் கொள்ள வேண்டும். சொர்க்கம் புகுந்த ஒருவர் பேச வேண்டிய அவசியமில்லை. படித்தவன் படிக்காதவனை முட்டாளாக கருதுவான். படித்தவன் படித்தவனோடுதான் பேசுவான். அதேபோல் இறைவனின் அருமையை உணர்ந்தவள் உணராதவரிடத்தில் பேச வேண்டிய அவசியமில்லை. அதுதான் வாசல் திறவாதார். இந்த உண்மையான நிகழ்ச்சியை உன் வாயால் சொல்லி கருத்தை தெரிவிக்காது போனாலும் நாற்றத் என்பதன் பொருள் வாசம். வாசம் என்பது பொருள் இறைவனுக்கு சாத்துபடி செய்யக்கூடிய தீர்த்த துழாயின் வாசம் என்பது பொருள். இந்த வாசனையே தெய்வீக சக்தியை அளித்து சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். நாற்றத் துழாய். நாற்றம் என்பது வாசனை. வாசனை என்பதுதான் பொருள். அசுசையான வாசனை என்பது பொருள் அல்ல. வாசம்
இறைவனை நாம் அடையக்கூடிய வாசனை என்பது பொருள். நாற்றத் துழாய், தீர்த்த துழாய் என்பது பொருள். இந்த துளசியின் வாசம் முன்னால் வருகின்றது. துளசி இறைவனிடத்தில் இருக்கின்றது. மூக்கினுள் துளைப்பது வாசம் மட்டுமே. 2:30 முதல் காலை 6 மணிக்குள் இருந்த தீர்த்தத்துழாயின் வாசனையை இறைவனுக்கு காட்டிவிட்டால் நாராயணன் நம்மோடு எழுந்தருளப் பண்ணுவான். எந்த மாதத்தில்? மார்கழி மாதத்தில். என்று 10ஆம் நாள். 10ஆம் நாள் தூங்கின் வியாதிகள் வரும், ஆயுள் குறையும். 10ஆம் நாள் எழுமின் இறைவன் மாலையோடு தரிசனம் அளிப்பான். ஊனக்கண்களுக்கே தெரியும். தெரியாவிடில் உள்ளங்கை பிடியளவு துளசியை எடுத்துச் சென்று மணிகதவம் சாற்றிருக்க கோயிலானாலும் வாசற்படியில் வைத்து ஸ்ரீ கிருஷ்ணா என்று ஒருமுறை சொல்லிவிட்டால் இறைவன் ஊனக்கண்ணுக்கே தரிசனம் அளிப்பான். இது செய்ய வேண்டியது பெண்கள் மட்டுமே. ஆண்கள் உடன் வரலாம், பெண்கள் செய்ய வேண்டும். நாற்றத் துழாய் முடி நாராயணன் எங்கும் விரிந்து பறந்து இருக்கக்கூடிய இறைவன் என்பது பொருள். நாராயணன் எல்லா மாதத்திலும் எங்கும் பறந்து விரிந்து இருக்கக்கூடியவன் நாராயணன் என்பது பொருள். மனிதனுக்கு தன்னை காட்டிக் கொடுப்பவன் நாராயணன். அதுதான் அர்ஜுனனுக்கு நரன் என்ற பெயர் வைத்து நான் என்னை உனக்கு காட்டிக் கொடுக்கிறேன் என்றான். பகவத்கீதையின் 700 ஸ்லோகங்களின் தாத்பரியம் இதுதான். சரி, அது போகட்டும். இங்கே நாராயணன் என்று சொல்ல காரணம் என்ன? அரங்கநாதனா கிருஷ்ணனா? கிருஷ்ணனா அரங்கநாதனா? ஸ்ரீ கிருஷ்ணனா அரங்கநாதனா? நாராயணனா ஸ்ரீ ரங்கனா? இதுகளை எடுத்து நாராயணன் என்ற சொல்லை புகுத்திருக்கிறாள். காரணம், மார்கழி மாதத்தில் 2:30 முதல் 3 மணிக்குள் தான் சுருங்கி பக்தர்கள் இல்லத்தில் எழுந்தருளுவதாக ஐதீகம். அந்த பக்தனோ பக்தையோ தூங்கலாமா? ஆகவே நாராயணன் என்னும் சொல் இரண்டரை முதல் 3 மணி இடைக்காலத்தை குறிக்கும். அதாவது அரை மணி நேரம். 10வது நாள் சுலோகத்திலே இது மாதிரி பொருள் உரைத்திருக்கிறாள். நாற்றத் துழாய் முடி நாராயணன் என்று சொல்கிறாள். இந்த முடி கிரீடத்தை குறிக்கிறது. தானும் மாலை அணிந்து அந்த இரவு காலத்திலே அலங்கரித்துக் கொண்டு வெப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய துளசியை அணிந்து கொண்டு கிரீடத்தையும் அணிந்து கொண்டு, கிரீடம்
இந்த கிரீடம் என்பதன் பொருள் முடிக்கு கிரீடம். நான் அழகாயிருக்கிறேனா, நான் அழகாயிருக்கிறேனா, தன் பக்தனை எழுப்பி தன் அழகை காட்டுகிறான். அதற்காக முடி. புரியவில்லை என்பீர். ஒரு பக்தனிடத்திலே நாராயணனே விரும்பி கேட்டானாம், செல்ல பிள்ளையாக இருந்து வைரமுடி வேண்டும் என்று. அந்த பக்தன் அந்த செல்ல பிள்ளைக்கு வைரமுடி சாத்தி விட்டான். மூக்கு துவாரத்தை தவிர்த்து அனைத்து இடத்திலும் வைரத்தை இழைத்து விட்டான். இனப்பெருக்கு உறவு முதல் எம்பெருமான் குளிர்ந்து விட்டான். அந்த பக்தனின் கையிலே இந்த எம்பெருமான் செல்ல பிள்ளையாக போய் நின்றான். அதற்கு ஒத்திகையாக அமைந்தது இந்த கிரீடம்தான். ஆகவே நாற்றத்துழாய் முடி நாராயணன். முடியோடு அலங்காரத்தோடு, முடி என்பது கிரீடம். அந்த கிரீடத்தோடு துளசி மாலையோடு நேற்று உறங்கினவள் இன்று எழுந்திருப்பது கடினம். ஆகவே இறைவன் தானே தூர்த்த அந்த துளசியை, தீர்த்த துழாயுமுடி துளசியை தரித்து பக்தனை போய் எழுப்புவதாக ஐதீகம். ஊனக்கண் திறக்குமா திறக்காதா என்பதை பாருங்கள். நம்மால், இங்கு நம்மால் என்பது இறைவன் தலைவன், ஆண்டாள் தலைவி, தலைவன் தலைவி பாவத்தை வைத்து நவரத்ன கிரீடத்திலே பக்தனை பதித்துக் கொள்கிறான். அதுதான் இந்த நம்மால் அவனை அண்டி இருக்கிறோம் என்பது பொருள். பக்தன் அவனை அண்டியிருப்பதாக ஆண்டாள் இந்த பாசுரத்திலே உரைக்கின்றாள். ஆனந்தமான ஆன்மீக கருத்து என்னவென்றால், இதை புரட்டி போட்டு பார்க்க வேண்டும். ஆண்டாள் திருவரங்கனை நம்பியிருக்கலாம், அவள் தலைவீது. அது பக்தன் அப்படியல்ல. நாராயணன் தலைவிதியை சரி செய்ய பக்தனால் முடியும். அவன் பக்தனிடத்தில் அண்டிருப்பதாக பொருள். ஆகவே இந்த பாசுரத்திலே தெரிந்தோ தெரியாமையோ, பெண் ஒருத்திதானால் பெண் ஒருத்தியால் தானே எழுதப்பட்டது, தெரியாமலே நம்மால் என்று உரைத்தாள். இந்த திருட்டுத்தனமான வேலையை செய்ய வைத்தது கிருஷ்ணன் தான். பெண் என்றால் பேதமைதான், அதில் மாற்றமில்லை. அந்த பெண் நாங்கள் பேதமை நிறைந்தவர்கள் அல்ல என்று கூறுகிறாள். ஆனால் கிருஷ்ணன் அதை மாற்றி இந்த வரிகளை எழுத வைக்கிறார். நம்மால், நீ மட்டும் எனக்கு சொந்தமானவள் அல்ல, நான் மட்டும் உனக்கு சொந்தமானவள் அல்ல, நம் இருவரும் பக்தர்களுக்கு சொந்தம். பக்தர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை நம்மால். அந்த வார்த்தையை நாம் தான் கேட்க வேண்டும் என்ற அமைப்பிலே
பேதமை நிறைந்த ஆண்டாளுக்கு அடியெடுத்து கொடுத்தது போல் அமைந்திருந்தது. போற்ற இந்த பாசுரத்தை ஸ்தோத்திரம் பண்ணினால் இந்த பாசுரத்தை ஸ்தோத்திரம் பண்ணினால் இங்கே போற்றம் என்று சொல்வது வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய ஷாயலில் போற்றம் என்று இணைத்துள்ளார். வீடு தேடி கிரீடத்தோடு மாலையோடு வந்துவிட்டான். 2:30 மணிக்கு அந்த வாசனையால் பக்தன் எழுந்து கொள்ள வேண்டும். சுத்தமில்லாமல் எழுந்தாலும் இந்த பாசுரத்தை ஸ்தோத்திரம் செய்தால் அது செய்யலாம், செய்யாமல் போகலாம். இறைவனின் வேலை செய்யும்படியாக செய்தல். இந்த போற்ற என்ற சொல்லுக்கு பொருள், இறைவன் இந்த ஸ்தோத்திரத்தை, அதாவது பாசுரத்தை பாடும்படி அவனே செய்கிறான். அதனால் தான் என்னவோ கோவினத்தின் தலைவனாக நின்றான். கோ என்பது இந்த மானிட ஜென்மம். பறை தருவான், பறை தரும், வேண்டியவற்றை கொடுப்பவன். 10வது நாள் பாசுரத்தன்று காலையில் எழுந்திருந்தால் பாசுரம் படிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. கண் விழித்தால் கிரீடத்துடன் தீர்த்துழாய் மாலையுடன் தரிசனம் தந்து அவனே இந்த பாட்டுதனை ஆண்டாளிடத்தில் திருடி நம் காதுகளுக்கு அளித்து போற்றி பாடி வேண்டியதை கொடுப்பதாக பொருள். வீட்டுக்காரனின் மகத்துவத்தை பெண்கள் சொல்வதுண்டு. விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அந்த இடத்தை எம்பெருமான் சீர் செய்கின்றான். இது எப்படி பொருந்தும்? புண்ணிய நாள், புண்ணிய நாள், நாளல்ல, புண்ணியன் என்பது ஒருவனுடைய பெயர். அந்த புண்ணியன் என்பது இங்கே யாரை குறிக்கும்? ராமனை குறிக்கும். பாசுரத்திலே வந்தது நாராயணன், ஸ்ரீகிருஷ்ணன், ஸ்ரீ ரங்கநாதன், இவர்களை விடுத்து ஆண்டாள் ஒரு சொல் சேர்த்தாள். புண்ணிய நாள். சூரிய வம்சத்திலே ரகுவின் தந்தை வழி அஜனின் தந்தை வழி ராமனோட அப்பா பேர் என்னப்பா? தசரதன் வழி வந்து ராமனை குறிக்கிறது. ராமன், ரங்கன் மறக்கலாம், கண்ணன் திருடன் மறந்து போகலாம், நாராயணன் கூட காலை எழுப்பினதனால் மறந்துவிடலாம். இந்த 10வது நாள் ஸ்லோகம் பறைசாற்றினால் இதற்கு முன் உள்ள அவதாரத்தில் இந்த பாசுரம் உரையும். அவன் கைவிட மாட்டான் என்பது போல் ஆண்டாள் உரைக்கின்றாள். புண்ணிய நாள், அந்த புண்ணிய நாள் வந்ததுதான் இந்த ஆண்டாளின் பிறவி. ஒரு நபரை குறிக்கிறது,
அந்த நபர் அவதாரத்தை முடித்து விட்டான். அவன்தான் ஸ்ரீராமன், ரகுவம்சத்தின் தலைவன். பண்டொரு நாள், 10வது நாள் எழுந்து கொள்வதின் பலனை விவரிக்கின்றாள். பண்டொன்று ஒரு நாள் புண்ணிய நாள், பண்டொன்று பண்டொரு நாள் புண்ணிய நாள், பண்டொரு நாள். புண்ணிய என்பது ராமன். அந்த ராமன் ஒருவனை எழுப்பியதாக கூற்று வருகிறது. ராமன் யாரை எழுப்பி மோட்சம் கொடுத்தான்? எழுந்திருக்க இயலாத ஒருவனை. 6 மாதம் தூக்கம், 6 மாதம் விழிப்பு. தூங்கினவனை ராமன் எழுப்பச் செய்து மோட்சத்தை கொடுத்தவன். இந்த பாசுரத்திலே பொய்யுரைப்பதாக இருந்தால் கூட இந்த பாசுரம் யாரையும் தொழ வைக்கிறது? இதற்கு முன் ராமனை தொழ வைக்கிறது. இவர்கள் ஏமாற்று வித்தை செய்தால் கூட ராமனின் அனுகிரகம் கிடைக்கும். யாருக்கு கிடைத்தது போல்? கும்பகர்ணனுக்கு கிடைத்தது போல். அவனுக்கு ஆயுதத்தினால் உயிர் போனது. நமக்கு ஒரு நாள் பாசுரத்தில் 2:30 மணிக்கு வாசிக்குங்கால் இத்தனை பலன்கள், சொர்க்கமே வரும் என்று சொல்கின்றான். பண்டொரு நாள், முன்பு ஒரு காலத்தில் போர் நடந்தது. எப்பொழுது? இலங்கைக்கு தலைவனான ராவணன் இருக்குங்காலத்திலே. ராமன் யோசித்தானாம், யமனை கூப்பிட்டு யாருக்கு முதலில் முக்தி கொடுப்பது? ராவணனுக்கா கும்பகர்ணனுக்கா? ஏடுகளை புரட்டினான். கும்பகர்ணன் தூங்கும் முன் ராமா என்று சொல்லி தூங்கினான். தூங்கும் முன் ராமா என்று சொல்லி தூங்கினான். ராவணன் அது மாதிரி இல்லை, விடுத்து ராமனை நிந்தனை செய்தான். ஆகையினால் பண்டொரு நாள், குற்றத்தின் குற்றம் என்பது யமன். ராவணனுக்கு யம பதவியை அளிப்பதா, கும்பகர்ணனுக்கு யம பதவியை அளிப்பதா என்று பகடைக்காயை நகர்த்துவது போல் நகர்த்தி பார்த்தான் ராமன். கும்பகர்ணனுக்கு தான் இது தகும் என்றான். குற்றத்தின் யமனுடைய கும்பகர்ணனை எழுப்பி யமன் வாயில் தள்ளி சொர்க்கத்தை அழித்து விட்டான். குற்றம் என்பது யமன். குற்றத்தின் வாய், யமனின் வாயிலே போக இருப்பவனை கூட மோட்சத்தை அளிக்க வல்லது இந்த பாசுரம். இது 10ஆம் நாள் ஒரு நாள் நோம்பிருந்து ஸ்தோத்திரம் செய்வோமானால் இப்பலன். கும்பகர்ணனின் நிலை இல்லை, ராவணனின் நிலை இல்லை. யமனின் வாயில் வீழ்ந்த, குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும்
தோற்றும் குற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் தோல்வி அடைதல். இங்கே போரிலே தோல்வி அடைவதாக பொருள் கொள்ள இயலாது. தூக்கத்தின் தோல்வி. எங்கு தோல்வி? தூக்கத்திலே தோல்வி அடைந்தால் யமன் வாயில் விழுந்தவன் கூட நாராயண கதி அடைவான் என்பது பொருள். தோற்றும். எதை தோற்றான் கும்பகர்ணன்? தூக்கத்தை தான் தோற்றான். தோற்றுவிக்க செய்தவன் யார்? ராமன். அது வேறு யுகம், இது வேறு யுகம். துவாபர யுகத்துக்கு முன் நடந்தது ராமன், துவாபர யுகத்தில் நடந்தது கிருஷ்ணன். பெண்ணின் பெருமை பாரும். நான் ஆண்டாள்தான் ராமனுக்கும் லட்சுமியாய் இருந்தேன் என்பதை மறைத்துரைக்கிறாள். ரங்கனுக்கும் லட்சுமியாய் இருக்கிறேன் என்று மறைத்துரைக்கிறாள். நாராயணனுக்கும் லட்சுமியாய் இருந்தேன் என்று மறைத்துரைக்கிறாள். இப்பொழுதும் ஆண்டாளாக ஸ்ரீரங்கனை தொல்லை செய்து மனைவியாக மாறுவேன் என்பதை மறைத்துரைக்கிறாள். நான் சாதாரண ஆளில்லை, ராமன் காலத்திலிருந்து கூடவே வருகிறேன் என்றாள் ஆண்டாள். கும்பகர்ணனுக்கு முக்தி கொடுத்தது போல் 10வது நாள் தூக்கத்திலே தோல்வி அடையும் பெண்களுக்கு அனைத்து சிறப்புகள் அடையும் என்பது பொருள். தோற்றும். உனக்கே தோற்றதின் பலனை இறைவனுக்கு அளித்தல். தோற்றும். தோல்வி அடைந்து. எதில் தோல்வி அடைந்து? தூக்கத்தில் தோல்வி அடைந்து. தூக்கத்தில் தோல்வி அடையக்கூட இறைவனின் கருணை வேண்டும். கும்பகர்ணன் தூக்கத்திலே தோற்றால் மரணம், யமவாய்ப்பட்டனம். அவனுக்கு கூட சொர்க்கமளித்தவன். தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ. கும்பகர்ணனுக்கு தெரியும், தான் எழுமின், பாதியில் எழுமின் மரணம். தூங்கும் முன் ராமா என்று தூங்கினான். எழும்போது இது ராமன் வேலையாகத்தான் இருக்கும், சொர்க்கம் கொடுக்க அழைக்கின்றான். ராமா என்று எழுந்து பெருந்துயிலை, அதாவது பெரிய தூக்கத்தை, பெருந்துயிலை தந்தானோ. யாருக்கு தந்தானோ? ராமனுக்கு. கும்பகர்ணனோட தூக்கத்தை கும்பகர்ணனுக்கே கொடுப்பதல்ல, கும்பகர்ணனுடைய தூக்கத்தை யாருக்கு தாதை வார்த்து கொடுத்தான்? தூங்கும்போது ராமா என்றான், துயில் விழித்தெழும்போது ராமா என்றான். அதைதான் இங்கு ஆண்டாள் சொல்லுகின்றாள். குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தந்தானோ. ஆற்றல். ஆற்ற அனந்தலுடையாய். ஆற்ற அனந்தலுடையாய். கொடுத்தவனுக்கு பெயர் ஆற்ற அனந்தலுடையாய். கொடுத்தவனுக்கு பெயர் கும்பகர்ணனுக்கு சோம்பேறி. கும்பகர்ணனின் மறுபெயர் என்ன? சோம்பேறி. சோம்பலை முறியடிக்க வேண்டும் என்பதை 10வது நாள் பாசுரத்திலே ஆண்டாள் அருமையாக சொல்கிறார். அதுபோல் சோம்பல் தனத்தை உடைய பெண்களே. இந்த சோம்பல் தனத்தை பெண்கள் 10வது நாள் முறியடித்தால் கும்பகர்ணனை எழுப்பி அனைத்து சொர்க்கத்தையும் கொடுத்தது போல் மண் உலகிலே வாழ்வதற்கு
தேவையான அனைத்து சொர்க்க வசதிகளும் எம்பெருமான் கொடுப்பான். ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே எழுந்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் காவல் தெய்வமாக இருப்பாய். அந்த காவல் தெய்வம் ஆபரணத்திற்கு ஒப்பிடுகிறார்கள். அருங்கலமே, எங்கள் கோபியர் இடையர் குலத்து பெண்களுக்கு சொர்க்கத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய தலைவனாய் ஆபரணமாய் இருப்பவளே என்கிறாள். ஆண்டாளையும் குறிக்கிறது, எம்பெருமானையும் குறிக்கிறது, தூங்குபவளையும் குறிக்கிறது. ஆபரணமாய் இருப்பாய் என்பது பொருள்படாது. யமன் கூட வீட்டிற்கு வருகிறான். கையில் என்ன எடுத்து வருகிறான்? பாசக்கயிறு. பெயர் பார்த்தீரா? பாசக்கயிறு. முட்டாளி, என் மீது பாசம் வைத்திருக்க வேண்டும், மனைவி மீது பாசம் வைத்திருக்கிறாய். அதற்குதான் இந்த கயிறு. இந்த கயிறுக்கு என்ன பெயர்? பாசத்தை அறுக்கும் கயிறு. என்ன நிறம்? நெல்றது எதுவும் நன்மையாக தெரியாது. பாசை கயிறுக்கே கருப்பு நிறம் என்று மனிதன் கண்டுகொண்டான். ஆனால் ஆன்மீகம் ஏறவில்லை. அது ஒரு ஆபரணம் தானே. கருப்பு நிறத்தை அணிந்து கொண்டால் பாசம் அறுக்கும். பாசத்தை அறுக்கக்கூடிய கயிறுக்கு பாசக்கயிறு என்று ஆபரணமாக வைத்தான். இங்கே இறைவனுடைய கோஷ்டிமார்களை காப்பாற்றக்கூடிய ஆபரணமாக இறைவனையும் ஆண்டாளையும் துயில் கொண்டிருக்கிற பெண்களையும் சொல்கின்றாள். தோற்றமாய் வந்து இரண்டரை மணிக்கும் எழுந்து கொள்ளவில்லை, 2:45க்கும் எழுந்து கொள்ளவில்லை, 3 மணிக்கும் அந்த பெண் எழுந்து கொள்ளவில்லை, சராசரி 5:45 வரை எழுந்து கொள்ளவில்லை. 5:45க்கு எழுந்து விட்டாள். எழுந்தவுடனே நிற்க முடியவில்லை. தோற்றமாய் வந்து தத்தி தடுமாறி வந்து அன்று நாள் 2:30 முதல் 5:45 வரை எழுந்திராத பெண்கள் கூட தோற்றமாய் வந்து தத்தி தள்ளாடி தடுமாறி எழுந்து நின்று திற, தோற்றமாய் வந்து திற, வாயை திறந்து அறி என்று சொன்னால் போதுமானது. தோற்றமாய் வந்து திரவேலோ ரம்பாவாய். படுத்துக் கொண்டிருக்கிற மனுஷன் நித்திரையில், ஆனந்த நித்திரையில் இருக்கும்போது அரி என்று சொல்வார். சோம்பலோடு இருக்கக்கூடிய மனிதனை அரியையே மறந்து விடுவான். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அரி கவனம் வரும் என்று சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அரியின் கவனம் வரும். அரியின் கவனம் வரும்போதே வெள்ளிக்கிழமை வேதனையும் பிறக்கும். ஓ, நாளைக்கு சனி, அரியை பாட வேண்டுமோ, ஏன் இந்த வெள்ளி வந்ததென்பான். அவனை கூட தட்டி கொடுத்து தூங்கு, கும்பகர்ணனை போல் மூதேவியாக தூங்கு, வெள்ளிக்கிழமை இரவு அழுது விட்டு கூட தூங்கு. சனியனை அரியை சனிக்கிழமை பார்க்க வேண்டுமே என்று சனிக்கிழமை அதிகாலை 6 மணிக்கு எழுந்து வாயை தவறி அரி என்று உரைத்தால் போதுமானது என்று அம்பாள் சொல்லுகிறது. அதுதான் இந்த நூற்று என்று ஆரம்பித்து திரவேலோ ரம்பாவாய் என்று முடித்தார். மனிதனை எழுப்புவது மிகவும் கடினம். ஆன்மீக பலத்தை வேண்டாம் என்பான் மனிதன். கும்பகர்ணனை காட்டினால் அவனுக்கு மேலாக தூங்குவான் மனிதன். தூக்கத்தின் தலைவிகள் பெண்ணினத்தவர்களே. இந்த பாசுரத்துப்படி பெண்களிடம் எழுந்து கொள்ள வேண்டும்.
யாரின் பெயர் உரைக்க வேண்டும்? ஹரியின் பெயர் உரைக்க வேண்டும். அதனால்தான் 8வது பாசுரத்திலே ஹரியை பற்றி பேசியதாகவும் 9வது பாசுரத்திலே அதனால் மதிமயங்கி மறுநாள் எழுந்து கொள்ளவில்லை என்றும், எழுந்து கொண்டாமல் போனால் போகட்டும், 10வது நாள் தத்தி தடமாறி எழுந்து நிற்க முடியவில்லை என்றால் கூட அம்மா என்று விழாமல் ஹரி என்று விழுந்தால் போதுமானது, கும்பகர்ணனை விட முக்தி கிடைக்கும் என்று சொல்கிறாள். 10வது நாள் பாசுரத்தில் யமன் வாயில் விழ வேண்டியதில்லை, நேராக முக்தி வரும். முக்தி வரும் முன் லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். இதற்கு பலன் மரண தருவாயில் இருக்க வியாதிகள் விலகும். நரம்பு மண்டலங்களால் பாதிக்கப்பட்ட நோய்கள் விலகும். வாய், உதடு, ஈர் புற்றுநோய்கள் கட்டுப்படுத்தும். வாய், உதடு, ஈர். காது உள் ஓட்டை புற்றுநோய் விலகும். ஓம் என்ற பிரணவத்தின் வழியே மூளைக்கு செல்லும் நரம்பு புற்றுநோய் விலகும். பெண்களுக்கே உரித்தான மார்பக புற்றுநோய் விலகும். இரத்த அழுத்தத்தினால் வரக்கூடிய கோபங்கள் குறையும். கிரகத்திலே ஏற்படக்கூடிய சச்சரவு பெண்களால் வருவது அறவே விலகும். 10ஆம் நாள் பாசுரம் நூற்று நோன்பெடுக்கும் கால் கோபம் குறையும். வியாதியால் பீடிக்கப்பட்டு மலஜல சுத்தியினால் வரக்கூடிய வியாதிகள் விலகும். குடல் புண், மலவாய்ப்புண், எருவாய்ப்புண், பெண்கள் ஆசனத்தில் வரக்கூடிய புண், சிறுநீரக புண், அதன் வாய் புற்றுநோய்கள் விலகும். இந்த புற்றுநோய் தெரியாது வண்ணம் போய் மரணமே வரும். அந்த மரணத்தை விலக்கிக் கொடுக்கக்கூடியது இந்த பாசுரம். ஆண்டாளின் மகத்துவத்தன்மை பாருங்கள். 10வது நாளுக்கு இதுபோல் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறாள். இந்த பாசுரத்தை வாசிக்கும் கால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆணாயினும் பெண்ணாயினும் அவர்களுக்கு சாந்தமும் கிடைக்கும். அது மட்டுமல்லாது அந்த வியாதியால் பாதிப்பு குறையும். மனம் சாந்தம் வரும். சாந்தம் வருமானில் கர்ப்பப்பை கோபத்தினால் இரண்டாக பிரியும். இரண்டாக பிரியும் கால் ஆண் பெண் உடல் சேர்க்கையும் நடக்கும். ஆண் பெண் உடல் சேர்க்கை நடந்த பின் அந்த விதை எருவாய் வழியாக கருவாய்க்கு அடைந்த பின் ஒரு பகுதியில் நிற்கும். அதுபோல் நின்று கருவுற்ற பின் 4, 5, 7, 9 மாதங்களில் குறை பிரசவமாகும். இது போன்ற வியாதிகள் சீராகும். சிலர் இது மாதிரியான வியாதியினால் தாய் கூட மரணமாகலாம், சொல்ல இயலாது. இதுகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய பாசுரம் 10வது நாள். அற்புதமான வியாதிகளை கண்டிக்கக்கூடியது. புற்றுநோயே கண்டிப்பதாக அதன் கால அளவு நடுநிசைக்கு பின் 2.5 முதல் 3 வரை.
எழுந்திருந்த அன்று எழுந்த பின் காலை 6 மணி முதல் அன்றே மாலை 6 வரை தூங்காமல் இருப்பது உச்சிதம். முழு பலன். ஒரு நாள் செய்கிறோம். இரவு 7 மணி முதல் மறுநாள் 2 மணி வரை தூங்கலாம். 7, 8, 9, 10, 11, 12, 1, 2 8 மணி நேரம் கூடி விழுகிறது. இதுதான் இந்த பாசுரத்திலே தாத்பரியம். அனைத்து மருத்துவ குணங்களும் நோற்று என்ற ஒரு சொல்லில் அடக்கி விடுகிறாள். திரவேலூர் ரம்பாவாய் முடிக்கிறாள். வாய் திறந்து அரி என்று சொல்லின் இத்துணை பலன்கள். அரியை சொல்வதுதான் கஷ்டம். வெள்ளிக்கிழமை வேதனை ஆரம்பமாகி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்குள் வேதனை முடிந்து விடுகிறது. அரியின் வேதனை இவ்வளவு. யார் சொல்லிக் கொடுப்பது? அரியே சொல்லி பார்த்து விட்டார். தோத்து போனதுதான். புறமுதுகே காட்டி ஓடிவிட்டார் அரி என்பவர். அந்த அரியை தான் புறமுதுகு காட்டி, நீ அவன் ஓடவில்லை, நீதான் புறமுதுகு காட்டி இடுகாடுக்கு ஓடப்போகிறாய் என்பதை ஆண்டாள் சொல்கிறாள். இதுதான் இந்த பாசனம். 10வது நாள் பாசனம். அற்புதமான பாசனம். தமிழிலே இயற்றப்பட்டது. யாருக்காக? தமிழ் இனத்தவருக்காக. யாருக்காக? பெண்களுக்காக. உலகத்திலே சிறந்த கண்மணிகள், உலகத்தின் கண்மணியே பெண்களிடம். ஆண்களாக கண்மணியாக இருப்பின் குருடாக இருக்கும் உலகு. பெண்களே கண்மணியாக இருந்தால் வெளிச்சமாக இருக்கும். ஆகவே 10ஆம் நாள் பாசுரத்தை சாதாரண நாளில் கூட சொல்லலாம். அதற்கு மிக தகுதியாத நாள் துவாதசி, ஏகாதசி அன்று. மாத துவாதசி, ஏகாதசி. தேய்பிறை ஏகாதசியாக இருப்பினும் பரவாயில்லை, வளர்ப்பிறை ஏகாதசியாக இருப்பினும் பரவாயில்லை. சொல்லும் சொல்லி பாரும் நடக்கும். அரியை மறந்து விடாதீர்கள். வெள்ளிக்கிழமை மறந்தால் கூட சனிக்கிழமை கவனத்தில் கொள்ள வேண்டும். சனிக்கிழமை ஒரு நாள் கவனம் கொண்டால் போதும். ஞாயிற்றுக்கிழமை மறந்து விடலாம். அவர் தேரேறி ரதமேறி போய்விடுவார். அதுதான் 100 என்று ஆரம்பித்து திருவேலூர் பாவாய் என்று முடித்தார். ஆரத்திடுங்க. சுக்லம் பரதரம் விஷ்ணும் சதிவன்னம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्याये सर्वविघ्नोपो शान्ते सकलदेवतो प्रसादनसिद्ध्यात्ते जपनियोगे नमो नमः. धूपदीपनैवेद्यं गन्तं नानाविधो मन्त्रोपत्र परिमलपुष्पं समर्पयामि. அதாவது 11வது பாசுரம். கற்றுக்கறவைகள் கணங்கள் பல கறந்து என்று துவங்கியிருக்கிறாள் பாசுரத்து பாவை. இதற்கு முன் 10வது நாள் ஒரு நாள் நோம்பின் பெருமையை சொன்னார். 10வது பாசுரத்தை அருடைய போது கும்பகர்ணனுக்கு ராமனுடைய முக்தியை பற்றி கூறினாள். வேடத்தின் அழகை பற்றி கூறினாள். அது மட்டுமல்லாது தீர்த்துழாயின் வாசனையால் இறைவன் வேடம் தழித்து வருவதாக சொன்னாள். எப்படியோ எழுந்திருக்க முடியாமல் இருந்து கூட தட்டு தடுமாறி எழுந்து அரியின் பெயர் உரைத்தால் போதுமென்றாள். தோற்றமாய் வந்து திருவேலூர் அம்பாவாய் என்று முடித்தாள். அடுத்து 11லே கற்றுக்கறவைகள் கணங்கள் பலகரந்து துவைக்கிட்டாள். ஆயிரக்கணக்கான கறவைகள் பசுக்களை உடைய இதன் ஒப்புமை தேன் ஈர்களோடு சேர்க்கிறார்.
மனித உடலில் சிரசில் முடியில் பற்றும் தலை ஈறுகளை உப்பு ரோமை சேர்க்கிறாள். அதை என்ன இயலாது. அதுபோன்றுள்ள பசு கூட்டங்களை கற்று மற்றொரு பொருள் பசுக்களின் கன்றுகள் என்று பொருள்படும். கறவைகள் பசுக்களுடைய அநேக பசுக்களுடைய பசுக்கள் என்பது ஆண் காளையோடு சேர்ந்து பெண் பசு கருவுற்று குழந்தை பேறு முடிந்த பின் பால் சுரக்க ஆரம்பிக்கும். அதுபோல் தாய்மை நிறைந்த பசுக்களை கறவைகள் என்று குறிப்பிட்டார். 11ஆம் பாசுரம் கற்றுக்கறவைகள். இந்த பாசுரத்தை துவங்கி முன்னிரவு பின்னிரவு விடியற்காலை வாசிக்கும் பொழுது மலட்டுத்தன்மை விலகும். மலட்டுத்தன்மை என்பது இரண்டு பொருள் உண்டு. ஒரு பெண்ணோ ஓர் ஆணோ பெற்றெடுத்தால் மலட்டுத்தன்மைதான். ஒரு பெண்ணுக்கு பின் ஒரு ஆணோ, ஒரு ஆண் குழந்தைக்கு பின் ஒரு பெண்ணோ பிறந்துவிட்டால் மலட்டுத்தன்மையில் பாதி மறைவுற்றது. இரண்டு பெண் குழந்தைகளுக்கு பின் மலட்டுத்தன்மை விலகும் என்பது பொருள். ஆகவே கற்றுக்கறவைகள் கலங்கள் இந்த மலட்டுத்தன்மை இல்லாத பசுக்கள் கற்றுக்கறவை கணங்கள் அந்த 16,000 பல லட்சம் பசுக்களை பிரிக்கிறது. அத்துணை பசுக்களும் கன்றுகளை ஈன்று பின் பால் கறவைக்கு தயாரான பின் அந்த கோக்கூட்டங்கள் தன்னால் இயல்பு திருப்தி அடையும் வரை கிருஷ்ணனின் நாமத்தை சொல்லி பால்தனை தானாக கறந்துவிட்டது. பிறப்பின் சுமை குறைப்பு என்பது பொருள். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அநேக பசுக்கள். இங்கே இதுகளை கோபியரின் பக்திக்கு ஈடாக 11வது பாசுரத்திலே ஆண்டாள் வர்ணிக்கின்றாள். அங்கே இறைவன் தங்குகிறான் என்பது பொருள். ஏன் அங்கு இறைவன் தங்க வேண்டும்? செற்றார் ஒரு குறிப்பிட்ட ஆளின் பெயர். அந்த நபரின் பெருமை, அந்த பெருமையால் ஏற்படக்கூடிய பொறாமை அடைந்தவர்களை
பகைவர் என்று சொல்வது. உதாரணமாக ஒரு செல்வந்தனையும் செல்வத்தையும் பார்த்து மற்றொரு இரண்டாவது நபர் பொறாமை கொள்கின்றார். அந்த பொறாமையை இங்கு பகையாக சித்தரிக்கின்றாள். செற்றார் திரளடிய திரள் அழிய சென்று முன்பாசருத்துப்படி தட்டு தடுமாறி எழுந்தபின் அறியன்ற பேச்சுதனை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி சொல்லாதவர்கள் இந்த பாசுரத்திற்கு பகைவராகிறார்கள். சரி, மகவு பெறாத பெண்களுக்கும் திருமணம் செய்து கொள்ள இயலாத பெண்களுக்கும் இந்த பாசுரத்தின் வழியே நற்பலன் கிட்டும் என்பது ஒரு பொருள். சரி, அதுபோகட்டும். மேற்படி பசுக்கள் அடைந்த தாய்மை ஒரு பெண் அடையவில்லை என்பதின் நினைவே பொறாமை. அந்த பொறாமை இருக்கும் இடத்திற்கு ஆயர்குலத்து பெண்களின் வழியாக கண்ணன் தேடிச் சென்று அந்த பொறாமை எனும் திரள் செற்றால் திரளழிய பொறாமை எனும் பலம் அழிய செய்யும்படியாக என்பது அவர்களிடத்தில் இறைவன் எழுந்தருளி இந்த வேண்டுதல் நடக்கவில்லையே என்ற பொறாமையை விடுத்து பொறாமை என்னும் பகைவனை அழித்து